ஒரு நாள் நம்ம பிக்மி ரைடர் மாதிரி ஆட்டோ டிரைவர் ஆகும். பாருங்க, அப்பா என்ன உயரமாக கட்டியிருக்கான் தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம வந்து இருக்கோம் நாங்கள், பாருங்கள் எங்கே இருக்கோன்ட்டு தெரியலையா. ஸோ நாங்கள் இருக்கோம் இப்போது போர்ட் சிட்டிக்கு வந்திருக்கிறோம். கோல்ட் பேஸில் தான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொழும்புல ராஜகிரியில் தான் இருக்கும். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எல்லாம் பின்னுக்கு பார்த்துருக்கீங்க, ஒரு டுக்டுக் ஒன்று நிற்கிது, அதாவது திருவிழா ஒன்று நிற்கிது. ஸோ இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இந்த ஆட்டோவில் கொழும்புல ராஜகிரியிலேருந்து தெய்வலைக்கு போக போகிறோம். ஸோ தெய்வலைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தெய்வலை ஜூவுக்கு போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து லோட்டஸ் டவருக்கும் போகிற பிளான் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரியே 2 பிளேஸுக்கு 2-3 பிளேஸுக்கு இன்றைக்கி இங்கே ராஜகிரிலேருந்து நம்ம இந்த டுக் எடுத்துக்கிட்டு போக போகிறோம். ஸோ நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 பேர் வருவாங்க. ஸோ அவங்க வந்து பேச காட்ட மாட்டேன் கேமராவில். ஸோ நான் மட்டும் தான் பேசிக்கிட்டு வரேன். ஸோ என்னோட இன்னும் 2 பேர் வர போகிறாங்க. அவங்களுக்கு தான் அந்த 2 இடத்தையும் சுற்றி காட்டுற மாதிரி இருக்க போகுது இன்றைக்கி விலாக். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஸ்பாட், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பெஸ்ட்டாக ஒரு சிட்டிக்குள்ளே நம்ம வந்து, அதாவது நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வில்லேஜில் இருந்தேன். ஸோ அதாவது மொன்ட்ரால் சைட், அங்கிட்டு பெருசாக இங்கே கொழும்பில் இருக்க மாதிரி டிராஃபிக்லாம் பெருசாக இருக்காது. ஸோ அங்கே தான் பெரும்பாலும் நான் ஆட்டோ ஓடினதெல்லாம். ஸோ அங்கேருந்து இப்போ வந்து சிட்டிக்குள்ளே இப்படி டுக் ஓடுறது, அதாவது திருவிழா ஓடும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறதா தான் இந்த வீடியோ இருக்கும் போது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா ஒருத்தருடைய தான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அண்ணாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கொழும்புக்கு வந்திருக்காரு, அதாவது பெட்டியிலேருந்து கொழும்புக்கு வந்திருக்காரு. அவர் கிராஜுவேஷன் ஏதோ ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கொழும்புக்கு வந்திருக்காரு. அவரை கூட்டிகிட்டு தான் கொழும்பில் இன்றைக்கி லோட்டஸ் டவர், தெய்வலை ஜூ அந்த மாதிரியே 2-3 இடங்களை அப்படியே சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஆட்டோ எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ மழையும் வர்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன ஆகும்னு தெரியலை. பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கிரவுண்ட் ஒன்று கூட இருக்கும். ஸோ இந்த கிரவுண்டில் வீக்கெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா பட்டமெல்லாம் கொண்டாந்து சின்ன சின்ன பிள்ளைங்கன்னா, சின்ன பிள்ளைங்களும் இல்லை, 20-30 வயசு ஆக்களும் வந்து பட்டம் விடுவாங்க. அது இல்லாமல் ஃபுட்பால் அடிக்கிறது, நெட்பால், வாலிபால், கிரிக்கெட் எல்லாமே இந்த கிரவுண்டில் நடக்கும். பெரிய கிரவுண்ட் ஒன்று கொழும்பில் இந்த மாதிரி ஒரு பெரிய கிரவுண்ட் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு இதுதான், ஒரு வளம் தான் அப்படின்னு சொல்லலாம். இதோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கூட ஃபுட்பால் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட ஃபுட்பால் விளையாடுறாங்க, இங்கிட்ட ஒரு கோச்சிங் நடக்குது. இதோ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கிரவுண்டு தான் இது. ரொம்ப பேசாமல் வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஓகே, பெட்ரோல் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ காலையிலே போய்ட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் நம்ம பிக்மி ரைடர் மாதிரி ஆட்டோ டிரைவர் ஆகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செட்டப்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபுல்லாகவே இப்போ ரைட் தான் பண்ண போகிறோம் நம்ம. ஓகே, இங்கேருந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெய்வலைக்கு போகிறோமா லோட்டஸ் போகிறோமா அப்படிங்கிற எந்த ஒரு பிளானுமே இல்லை. இதுக்கப்புறம் தான் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டுக்கே சொல்லியிருப்பேன் லோட்டஸ் போக போகிறேன், தெய்வலை ஜூக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ பார்க்கலாம் எங்கே போக போகிறோம் என்ன அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இந்நேரம் வந்துருப்பாங்க அவங்க, அப்படியே கூட்டிகிட்டு புறப்பட வேண்டியது தான். ரொம்ப ஷேக் ஆகும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஷேக் இல்லாமல் தான் ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து கிராமம் மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு இதுதான். பார்த்தீங்கன்னா வேகமாக வரவங்களுக்குலாம் பெரும்பாலும் சைட் கொடுத்துட்டு தான் போவேன். நானும் ஒரு மாதிரி ஒன் டே பிக்மி டிரைவர் அப்படின்னு சொல்லி தம்ப்நெயில் போட போகிறேன் இப்படி. ஆனால் ஆட்டோ ஓடுறதும் தனி சுகம் தான்.
எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. பைக் ஓடுற மாதிரிக்கு பெரும்பாலும் கஷ்டமே இல்லை ஆட்டோ ஓடுறது. ஓகேண்ணா போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிக்க வந்த வாக்கில் தான். பெட்ரோல் அடிக்க வந்துட்டு தான் இப்படி ரைடு பைக்கிங்க. ஃபஸ்ட் டைம் ரைட் பண்ணிக்கிட்டே விளாக் பண்ணுறேன்னா அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மோட்டோ விளாக் பண்ணுன்னு பார்த்தா என்னை ஆட்டோ விளாக் பண்ண விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்க, கூடிய சீக்கிரம் நம்ம பைக் எடுப்போம். பைக் எடுத்து நம்ம வெறித்தனமாக விளாக் பண்ண போகிறோம். இப்போதைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஐடியா. பேசிக்காக ஆட்டோ ஓட்டுறதுங்கிறது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அதனால் சொல்லலாம். பேசாமல் நான் மோட்டோ விளாகிங்லேருந்து ஆட்டோ விளாகிங்காக மாறிடுவோம். கூட போடான்னு பாடுவாங்க. இந்த இடம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பஞ்சல் தான். இப்போ நம்ம போக வேண்டிய ரோடு இதுதான். இங்கே வரைக்கும் ஸ்லோவாக போய்க்கணும். ஓஃப் ரோடில் ஆட்டோ ஓட்டிகிட்டு போகிறோம். உடம்புல ஓஃப் ரோடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது. இது இருக்குது பார்த்தீங்கன்னா ஓடிக்கலாம். செம்ம மழை ஒன்று வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். என்னப்பா செய்றீங்க? என்னை போக விட மாட்டீங்களா? இடம் கொடுக்கவும் மாட்டாங்க, நடு ரோட்டில் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்தாச்சு. ஸோ அவரை கூட்டிக்கிட்டு இப்போது நம்ம வீட்டிலேருந்து ராஜகிரியிலேருந்து லோட்டஸ் டவர்கிட்ட வந்தாச்சு. லோட்டஸ் டவருக்கு உள்ளுக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குன்னா போக முடியாது. ஏன்னா ஆட்டோவில் வந்திருக்கேன். ஸோ ஆட்டோ போட்டு போனோம்னா கொஞ்சம் சேஃப்டி குறவு கொழும்புல. உங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சில வேலை பெட்ரியை காட்டிடுவாங்க, இல்லைனா ஸ்பேவில் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சீட் லொக்கு இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, லொக் கொஞ்சம் பிரச்சனை. அதனால் வண்டியை போட்டு என்னால் உள்ளுக்கு போக முடியாது. வெளியில் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லோட்டஸ் டவரை பாருங்கள். ஸ்காட் லோட்டஸ் டவருக்கு வந்தாச்சு. ஸோ நம்மளால் உள்ளுக்கு போக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஆட்டோவை போட்டு போனோம்னா வந்து பார்க்கும்போது என்னென்ன இருக்குமோ இருக்காதோ அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஸோ அதனால் லோட்டஸ் டவர் பாருங்கள். அப்பா என்ன உயரமாக காட்டியிருக்கான் தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம வெயிலாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த லோட்டஸ் டவர் பார்த்தீங்கன்னா 1150 அடி உயரம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு போகிறதுக்கு 500 ரூபா டிக்கெட். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு போயிட்டு நான் உள்ளுக்கு போயிட்டு வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா எனக்கு பார்க்கிங் ஒன்றும் இல்லை, இப்போ நோ பார்க்கிங்கில் தான் நிப்பாட்டி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் டேஞ்சர் தான். கிட்டத்துலேருந்து பார்க்கும்போது அப்படியே சாஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வானத்தில் நிலாவும் வந்திருக்கும். ஏதோ தெரியுதா, பிறை ஒன்று தெரியுது லோட்டஸ் டவர் பக்கத்தில். இது செம்மையாக இருக்குது.
ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் வந்திருக்காங்க, ட்ரிப் எதுவும் வந்திருக்காங்க போல. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோவில் வந்தனால தான் உள்ளுக்கு போக முடியாது போயிடுச்சு. பைக்கில் வந்துருந்தோன்னா பார்க்கிங் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஹேண்டல் லாக் பண்ணி போட்டு கூட நம்ம உள்ளுக்கு போயிருக்கலாம். நான் ஆட்டோவில் போகிறது கொஞ்சம் சேஃப்டி குறவு, தேவையில்லாத தூக்கிட்டாலும் போச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் நான் வந்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ க்ரோடு அப்பா, சரியான க்ரோடு. நாளைக்கு வந்தோம்னா இன்னும் செம்ம க்ரோடாக இருக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியும், செம்ம க்ரோடு. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்கு பாருங்கள் இவ்வளோ க்ரோடு போகிறாங்க. என்ட்ரன்ஸ் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா விளங்குவோங்க இவ்வளோ க்ரோடுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ கொஞ்சம் நம்ம என்ட்ரன்ஸ் கிட்ட மாதிரி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஏற்கனவே 2 வாட்டி போயிருக்கேன். அது நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போயிருக்கேன். இப்போ ரீசெண்டாக நான் உள்ளுக்கு போகலை. இன்றைக்கி போகலான்னு சொல்லி ஆசையாக வந்தேன். ஆக்சுவலாக உள்ளுக்கு போகிறது கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயந்தான். ஓகே, ஃபோட்டோ எடுத்துக்க ஒன்று இருக்கும்போது நம்ம நடுவில் போனால் பாவம் மனசு வலிக்குங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோட்டஸ் டவர்லேருந்து வந்தாச்சு. சாசனில் இருக்குது. லோட்டஸ் டவர்லேருந்து இப்போது ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். பொருளையில் இருக்கக்கூடிய டிஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷாப்பிங் மால் ஒன்று. ஸோ இங்கே வந்து ட்ரெஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்தீங்கன்னா பின்னுக்கு இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இதுக்கெல்லாம் வச்சு அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். பார்ப்போம் இதுக்குள்ளே என்ன இருக்குது. இந்த ஷாப் பேர் பார்த்தீங்கன்னா த ஃபேஷன் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி, சோட்டா டிஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கனைக்கில் பார்க்கிங் இருந்துச்சு. ஸோ பார்க்கிங்கில் போட்டு வந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பாவம் என்ன மாதிரி பொக்கேலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அழகான மக்கெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன் ஒன்று வச்சுருக்காங்க. கிளாஸ் என்ன இருக்குன்னே தெரியல, இவ்வளோ ஐட்டம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சூட் கேஸ்லாம் கூட இருக்குது. யாராவது வெளிநாட்டுக்கு போகிறவங்களா இருந்தால் கொஞ்சம் வாங்கிக்கலாம். ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். 17,990 பிளாஸ்டிக். பார்க்கவே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. ஆனால் இது வந்து இந்த சோஃபாவுக்கு வைக்கிற தலையணுன்னு சொல்லுவோம். இது பேர் என்னன்னு தெரியல. சோஃபாவுக்கு வைக்கிறது, சோஃபா குஷன் செட். அதுக்காக ப்ரைஸ் எவ்வளோ? 2,990. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கு. சிலைகள்லாம் கூட இருக்குது. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் மேத்தட்டு. இப்போ இருக்கிறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் தான் இருக்குது. நான் வந்து ஒரு செப்பல் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். செப்பல் இருக்கா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்தேன். ஆனால் பட் இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. சரி தெரியும், செப்பல் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இந்த இருக்க டிசைனை பார்த்தா இது எவன்டா போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே வரேன், இந்த டிசைன்லாம் நான் போடுறதுக்கு விருப்பமே இல்லை. இதெல்லாம் எப்படி வாங்கி போடுறது? இதுனா கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்குது. பட் இது ரொம்ப நான் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸ்காட் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 7:40. ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎஃப்எஸ்லேருந்து ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு இப்போது வந்து இருக்கோம். நாங்கள் பாருங்கள் எங்கே இருக்கோன்ட்டு.
தெரியலையா? ஸோ நாங்கள் இருக்கோம் இப்போது போர்ட் சிட்டிக்கு வந்திருக்கிறோம். கோல்ட் ஃபேஸில் தான் இருக்கோம். ஸோ கோல்ட் ஃபேஸில் போர்ட் சிட்டிக்கு வந்திருக்கிறோம். கோல்ட் ஃபேஸில் நான் உள்ளுக்கு போகல. ஸோ அவங்க தான் உள்ளுக்கு போயிருக்காங்க. அதே பிரச்சனை தான் இங்கேயும், பார்க்கிங் பிரச்சனை. ஸோ வண்டியை தான் பின்னாடி நிற்கிது. வண்டியை வந்து பார்க் பண்ணுறதுக்கான ஒழுங்கான ஒரு பார்க்கிங் ஒன்று இங்கனைக்கிலே இல்லை. ஸோ அந்த பக்கம் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் அவங்கள விட்டுட்டேன். ஸோ அவங்க வந்து வரும்போது பிக்மி ஒன்று போட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகே ஸ்குவாட். ஸோ இதை பார்த்தீங்களா, போர்ட் சிட்டியில் தான் இருக்கும். ஸோ பின்னாடி போர்ட் சிட்டி இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சங்க்ரீலா ஹோட்டல். அதுவும் மஞ்சள் கலர் பல்ப் பற்றி பார்த்தீங்கன்னா அதுதான் சங்க்ரீலா ஹோட்டல். நைட் டைம் வியூ மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கொழும்பு. நான் இப்போ இருக்கேன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் ஃபேஸ் பக்கத்தில். இது வந்து பிஓசி டவர், பெரிய டவர், பிஓசி டவர். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போர்ட் சிட்டி இருக்குது. இது உள்ளுக்கு போனால் பார்த்தீங்கன்னா மினி சைனாக்குள்ளே போன மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா ஃபுல்லாமே சைனீஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் அது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நானும் உள்ளுக்கு போனதில்லை. ஸோ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உள்ளுக்கு போகணும். இன்றைக்கி போக முடியாத ஒரு நிலைமை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சிட்டி ஃபீல் இப்போ தான் கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு லைட்டிங் செட்டப்போட இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டவரும் இருக்குது. ஓகே ஸ்குவாட். இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா கொழும்பில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு சில இடங்களுக்கு இன்றைக்கி போயிருப்போம். அதாவது டிஎஃப்எஸ்க்கு போனோம், அப்புறம் லோட்டஸ் டவருக்கு போனோம். அது இல்லாமல் இப்போ போர்ட் சிட்டிக்கு எதுக்குமே உள்ளுக்கு போகல. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே தான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஸ்குவாட். அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே பாய்.